பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் அயனாக்கல் சக்தி சம்பந்தமாக. நீங்கள் இது சம்பந்தமாக என்ன பழக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். 10-11ஆம் ஆண்டில் அயனாக்கல் சக்தி சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க. இப்பயும் 2028 பேச்சாக்கள் இந்த பகுதியை அநேகமாக படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படி இலகுவாக இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிற விஷயம் சம்பந்தமாக தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். இப்போ கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ படிச்சுக்கிற அயனாக்கல் சக்தி என்றா என்ன? ஒரு அணுவில் இருக்கிற இறுதியோட்டி இலத்திறனை நம்ம சக்தி வழங்கி வெளியேற்ற செயற்பாடு தான். அப்போ இலத்திறன் ஒன்று அகற்றப்படும் போது இலத்திறன் அளவு அதாவது மறைத்தன்மை குறையுது. அப்போ குறையத்தால் நம்ம நேர்த்தன்மை உடையதை அயனாக அது மாற்றம் அடையுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதை வரைவிலக்கணமாக கருத போனோம் என்றால், வாயு நிலை அணு ஒன்றில் இருந்து ஒரு இலத்திறன் அகற்றி வாயு நிலையில நேரேற்றம் பெற்ற அயனை உருவாக்க வழங்க வேண்டிய இழிவளவான சக்தியை தந்துடுவோம் அயனாக்கல் சக்தி என்று. அப்போ இது சிம்பிளா இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் ஞாபகப்படுத்துவதில் இது 10-11ஆம் ஆண்டில் படிச்சிருப்பீங்க. இப்பயும் அதே விஷயம் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் அயனாக்கல் சக்திக்கான ஒரு படம் ஒன்று இப்படி இருப்பீங்க. 20 மூலகங்களையும் உள்ளடக்கிய ஒரு அந்த படம் வந்து இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கேள்விகள் எப்படி வருது? அயனாக்கல் சக்தி முதலாம் அயனாக்கல் சக்திக்கான மூலகங்கள் ஒழுங்கு எப்படி வரும் என்று கேட்பாங்க. அல்லது 4 மூலகம் 5 மூலகத்தை தந்துட்டு இந்த மூலகங்கள் அயனாக்கல் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்குபடுத்துங்க, ஒரு வரிசைப்படுத்துங்க, ரொம்ப வரிசைப்படுத்துங்க கேட்பாங்க. அப்போ இப்படியாக வர ஒவ்வொரு தர கேள்விக்கும் நம்ம இப்படி கிராஃபை கேட்டுட்டு இப்படியெல்லாம் எழுதிட்டு நிற்கலாது. அது எம்சிக்யூவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி. அப்போ இதை எப்படி நம்ம இலகுவாக ஞாபகப்படுத்த போகிறோம் என்று நம்ம ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணணும். பிள்ளைகள் எல்லா விஷயத்தையும் தந்த மாதிரியே எழுதி ஞாபகப்படுத்த போகிறோம்னா அதுக்கு நம்மளோட மூளை காணாது, மூளை இதை இருக்கிற ஸ்பேஸ் காணாது. அப்போ அது எப்படி இலகுவாக நம்ம ஞாபகப்படுத்த போகிறோம்னா ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளைகள் ஏதோ என்ன ஒரு பாட்டு வடிவத்திலையோ இல்லை ஒரு வசன வடிவத்திலையோ உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விதத்திலையோ அதை ஞாபகப்படுத்த பாருங்கள். அப்போ நம்மளோட மூளை நமக்கு எது விருப்பமோ அதைத்தான் அந்த இலகுவாக பதிகிறதுக்கு ரெடி பண்ணும். அப்போ அதையும் தான் நம்ம இந்த மூலங்கள் இப்படி எல்லாமே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 5 நோட்ஸ் என்ற அயனாக்கல் சக்தி அண்ணலவா சமனானது இதெல்லாம் நிறைய படிச்சிருப்பேன். அப்போ இதை நம்ம அங்கே பிரயோகிக்க பண்ண போகிறோம் என்றால் எம்சியூக்கு அந்த டைம் காணாமல் போகும். அப்போ நான் இதை இலகுவாக ஞாபகப்படுத்த ஒரு விஷயம் சொல்லித்தரேன், எல்லாரும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அது 28 பேஜாக இருந்தாலும் சரி, இல்லை எழுத போகிறாங்களே இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அப்போ நான் கேள்வி ஒன்று கொடுத்துட்டு பார்த்தால் இதை தந்துடுறாங்க. அப்போ அவங்க இலகுவான ஒரு முறையை கையாளல. அப்போ உங்களுக்கு சொல்லித்தாரப்ப எங்கள் பிள்ளைகள். அப்போ ஒரு பாட்டு தான், ஹி நீ ஹி நீ ஃபா நோ ஹெச்எல் சிபிஎஸ் பிஇபிசி மக்கள் லீ நா இவ்வளவு. அப்போ இந்த ஓர்டரை நீங்கள் படுத்திட்டீங்க என்றால் இதை ஞாபகப்படுத்திடும். 2-3 தரம் எழுதி ஞாபகப்படுத்திங்கன்னா இது ஓர்டருக்கு வந்துடும். அப்போ முதலாம் அயனாக்கல் சக்தி கேட்டால் இதை ஞாபகப்படுத்திங்கன்னா இதில் எந்த மூலகம் தந்தாலும் அது எத்தனாவது இடத்துல இருக்கி எப்படி ஓர்டர் பண்ணணும் எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்த பார்வையிலேயே இப்படி எழுதலாம். அப்போ இதுக்கு ஒரு நேரத்தை செலவழிக்கிறதுன்றது ஒரு பாதகமான நிலைமை. அப்போ நேரத்தை எப்படி குறைஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கேள்விகளையும் செய்யலாம்ன்றது அந்த ஒரு ஆற்றல் தான். அப்போ நான் இதுக்கு சொல்கிறேன். அப்போ இதே மாதிரி மற்ற விடயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் யோசிப்பாங்க, என்னடா ஒரு சின்ன ஒரு விஷயம் அயனாக்கல் சக்திக்கு இப்படியெல்லாம் செய்யணுமாக இருந்தால். அப்போ நீங்கள் யோசிங்க, அப்போ இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கே இப்படி டெக்னிக்கை பாவிப்போம் என்றால் இப்போ இன்னோகானிக்கின்ற ஒரு பாடம் இருக்கு. அப்போ அதில் நிறைய நிறங்கள், அப்போ நிறைய வீழ்வடிவுகள், அப்போ நிறைய விடயங்கள் அங்கே படிக்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு எவ்வளவு இலகுவாக ஞாபகப்படுத்துகிற முறைகளை கையாளுவேன்னு யோசிச்சிங்கன்னா சரி. அப்போ எல்லாத்துக்குமே இலகுவான முறைகள் இருக்குது. மிக இலகுவாக ஞாபகப்படுத்தி ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகலாம். அப்போ இதற்கு செய்கிற ஒருத்தவனுக்கு அது கஷ்டம்தான், கெமிஸ்ட்ரி கஷ்டம்தான். அப்போ இப்படி எழுதுறவனுக்கு மனநாளை பார்த்து செஞ்சுட்டு போட்டு உடனே போயிடலாம். ஒரு 10 செகண்ட் காணுது. அதில் பாருங்கள் 2021-22 3வது எம்சிக்யூ வந்துருச்சு. அப்போ 100க்கு ஒரு மார்க்ஸ் புள்ளி. ஒரு புள்ளின்றது மிக பெரிய ஒரு விஷயம். அப்போ அந்த கேள்வியில் சொல்லப்படுகிறார்கள் ஐதரசன்
ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரோன், சோடியம். இவ்வளவுத்தையும் என்ன மின்னெதிர் அயனாக்கல் சக்தியின் ஓடப்படி ஒழுங்குபடுத்திட்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இதை தெரிஞ்சவனுக்கு என்ன இப்படி எல்லாம் நிற்க தேவையில்லை. அப்போ என்ன உடனே சொல்லுவாங்க ஹி, நீ, ஃபா, நோ, HCl, CPS, BB என்ன கடைசியாக வரக்குள்ள BS வரல, மக்கள் வரல, லீனா இவ்வளவுதான் விஷயம். அப்போ ஆக பெருசு ஹீலியம், 2வது இதர், 3வது இதர், 4வது இதர், 5வது இதர், 6வது இதர் ரெண்டு ஓடர் பண்ணிப்படும் போகுது. ஸோ அப்போ அந்த விதத்தில் நீங்கள் இதில் விடையை பார்த்தீங்கன்றால் முதலாவது ஹீலியம் வரணும். அப்போ முதலாவது ஹீலியம் வர 3 விடை இருக்கு, 1 2 3. 2வது விட வைரசம் வரணும், அப்படி வர விடை 2 தான் இருக்கு. 3வது BE வரணும். ஸோ விடை 2வது உடனடியாக நீங்கள் என்ன அவருக்கு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ விளங்குங்க விளையில ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன மெத்தடுகள் இருக்கு. அந்த மெத்தடை வழங்கி கொண்டீங்கன்னா அந்த கேள்வி செய்யல இதே மாதிரி. இப்போ நீங்கள் கூட இப்படி கேள்வி மட்டும் தான் வருது. MCவில் இப்படி கேள்வி வர மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் முதலாவது ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா நிறைய தரம் ஒவ்வொரு தரமும் பெரும்பாலும் இந்த அயனாக்கல் சக்தியை ஊடகப்படுத்துகிற விடயங்கள் வரும். அப்போ இதை விளங்கி கொண்டீங்கன்னா சிம்பிளாக வெளியே கொள்ளலாம். அப்போ இதை பார்க்குறாக்கள் இதை நோட் பண்ணி வச்சு கொள்ளும்போது உங்களுக்கு பெரிதும் பிரயோசனமாக இருக்கும். அப்போ என்னால் ஒரு 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 MCQ மார்க்ஸ் அல்லது ஸ்ட்ரக்சரில் ஒரு 2 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போ இப்படியான முறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம். அப்போ இதே மாதிரி இன்னோகானிங்கிறது மிக ஒரு கிட்டத்தட்ட 23 25 புள்ளிகளை பெறுற 100க்கு 23 25 புள்ளிகளை பெறுற ஒரு அழகு. அப்போ அதில் நிறைய விடயங்கள் நிறைய நிறங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ அதை இதை விட இலகுவாக ஞாபகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. அப்போ அதுகள் எல்லாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் இல்லையே. அப்போ இலகுவான முறைகளை தேர்ந்தெடுங்க. அப்போ இலகுவான முறைகள் ஆக இருந்தால் அந்த பாடங்கள் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சந்தோஷமாக மிக திறமையாக உங்களோட புள்ளிகளை அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு கேள்வி செஞ்சாருன்னு அப்போ நிறைய கேள்வி விட இதை நீங்கள் பின்பற்றி வந்த அயனாக்கல் சக்தி சம்பந்தமாக முதலாம் அயனாக்கல் சக்தி சம்பந்தமாக வந்த கேள்விகளை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி